சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல ஒன்றிய பாஜக அரசு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ்ல எல்லாம் பசங்க ஒழுங்கா படிச்சு நிறைய மார்க் வாங்கலைன்னா அவங்கள ஃபெயில் பண்ணிடுவோம், இன்னொரு வருஷம் படிக்கட்டும்னு. இது சம்பந்தமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்டோன்னே அவங்க சொன்ன பதில பாருங்களேன். இதுல வேடிக்கை என்னன்னா, தேர்தலையே நிக்காம, மக்களோட ஓட்ட வாங்காம, அரசியல பாஸா ஃபெயிலா அப்படின்னு தெரியாம நேரடியா நூல் இழையில நிதியமைச்சரா போய் உட்கார்ந்துகிட்ட இந்த அம்மா பாஸ் ஃபெயிலு மெரிட்ட பத்தி எல்லாம் அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்குதுல, இதத்தான் கால கொடுமைங்கிறது. நீங்க எல்லாம் ஏன்டா படிக்க வரீங்க அப்படின்னு நேரடியா கேட்கல. அதை தவிர மத்த எல்லாத்தையும் உருட்டுறாங்க. பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு, அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க. இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்க குவாலிஃபை ஆகுறதுல ஐஐடின்னு யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு, எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பாஸ் பண்ணிட்டே போறதுனால